ஐவர் பாண்டவர்கள் நடுப்பிறந்த அர்ஜுன மகாராஜனை திருமணம் செய்ய வேண்டும் என்று அடைய வேண்டும் என்று கணவன் வேண்டாம் அதை யாரும் என்று ஈஸ்வரனை நோக்கி தவம் செஞ்சு இருக்கிறேன். ஆனா பெரிய தவம் செய்தேன். ஆமா, அன்னைக்கே எனக்கு ஈஸ்வரன் வர அழுத்திட்டாரு. ஆமா, என்னைக்கா இருந்தாலும் எனக்கு தான் என்று வரம் அழுத்திட்டாரு. அதற்கு முன்பாக சுவாமி, என்னிடத்தில் உங்க வாயை திறந்து விட்டால் வைரமாக சிந்திடுமா சுவாமி? அப்படி சிந்திட முத்தை எல்லாம் கோரிவையாக எடுத்து ஒரு மாலையாக செய்து என்னுடைய ஸ்தானத்தில் அணிந்து கொள்ளும் சுவாமி. வாயை திறங்கள் சுவாமி. சிவ சிவா மகேஸ்வரா வாருங்கள், உட்கார்ந்து பேசலாம். ஓலைப்பூ மண்டபம் இருக்குது, வாருங்கள் அமர்ந்து பேசலாம். கட்டில் உண்டு மெத்தாய் உண்டு மன்னாவா சுவாமி. இங்க கட்டில் இருக்கு, மெத்தை இருக்கு, ஏறி இறங்க யானை இருக்கு, உட்கார்ந்து சவாரி செய்ய குதிரை இருக்கு, கால் பிடிக்க தாதி இருக்கு. வாருங்கள் சுவாமி. ஹரஹரா சிவனே, ஹரஹர மகாதேவா. நான் சொன்ன போது என் மன்னன் ஏறுமுகம் பார்க்கவில்லை. அடி கன்னிமார் 7 பேரும் கணவனை பார்த்திடுங்க. பொன்னினால் ஆபரணம் பூண்டு புணுக அணிந்து பண்ணாமா வருகின்றேன், பத்திரமா பார்த்திடுங்க.
சத்தியவான்கள் கோட்டை கோட்டை நான் ஒரு 7 கோட்டை கீழ்த்து விட்டு கன்னிமார்கள் நான் கோட்டை 7 கோட்டை விட்டு தாண்ட மாட்டார்கள். நானும் வீட்டுக்கு சென்று 7 கோட்டைக்கு 7 பேர் நின்று காவல் இருங்கள். நானும் வீட்டுக்கு சென்று எனக்கு ஒரு முத்து பல்லாக்கம், அண்ணவருக்கு ஒரு பவள பல்லாக்கம் எடுத்து வருகிறேன். பத்திரமா பாத்துட்டு கொஞ்சம் கிராஸா நில்லு தம்பி, கொஞ்சம் கிராஸா. ஓகே. ஈசா பரமேசா கைலாய வாசா சக்தி சாமுண்டீஸ்வரி படாதரி சக்தி கிடபகம் தந்தவா தாயே லோகமாதா வனதேவதை பிடாரி இப்படி சொல்லக்கூடிய அனைத்து தேவதைகளான எனது பாட்டியே, இந்த ஏலக்கன்னியானவள் 7 கோடிட்டு சென்று விட்டாளே காளியாதேவி, நீதான் வந்து என்னை காத்தருள வேண்டும் தாயே. ஒரே ஒன்று அடிச்சு போடு.
சக்தி உன்னுடைய பாதாரம் இந்த கமல்களுக்கு உன் பேரனாகிய காண்டிபன் அநேக கோடி வந்தனம் தாயே. என்னை அழைத்து கூறினான் தீர்த்து வைப்பேன் அர்ஜுனா. தாயே தாயே எப்படி பெறா? நான் எங்கள் தாயாதிகளை வெல்வதற்காகத்தானே என்னுடைய முப்பாட்டனுடைய வேதவியாச சொல்படி கைலாயம் சென்று பரமனை கண்டு பாசுபதாசிரம் பெற வேண்டும் என்று நான் கைலாயம் செல்லுகின்ற வழியிலே இந்த ஏழக்கண்ணியானவள் சத்திய கோடிட்டு இந்த சத்திரியர்கள் சத்திய கோட்டை தாண்ட மாட்டார்கள், நான் சென்று வருகிறேன் என்று 7 கோட்டுக்கும் 7 கன்னிகளை நிறுத்திவிட்டு சென்று விட்டாள். இப்படி இருந்தால் நான் எப்படி கைலாயம் சென்று பாசுபதாசிரம் பெற்று வருவேன் தாயே? விபூதியை தருகிறேன். இந்த விபூதி அணிந்து கொண்டால் 100 எனக்கும் 100 உனக்கும் வந்துவிடும். உன்னை போல் நான் இங்கே நின்றிருக்கிறேன். நீ சென்று அதுவும் தரு அர்ஜுனா. நான் உனக்கு தவம் செய்ய 90 அடி கம்பம் தருகிறேன். ஊன்றி நீ சிவனை நோக்கி கடும் தவம் செய்தால் உனக்கு என்று வருவாய் அர்ஜுனா. அப்படியே ஆகட்டும் பாட்டி. அப்படியே சென்று வென்று வா அர்ஜுனா. ஆகட்டும் தாயே. கைலை நோக்கி மகாதேவா சம்போ சங்கரா. யாரு சொல்லு பாக்க. நீதான் அர்ஜுனா. சாப்பாடு வச்சுங்களா? அர்ஜுனா சாப்பிட்டா அவ்வளவு சாப்பாடியா? ஒரு மனிதனாக இருந்தால் இவ்வளவு சோறு சாப்பிட முடியாது. அடிப்பாதி சண்டாளி மோசக்காரி, நீ இந்த வேலை செய்யலாமா? ஒரு தெய்வமா இருந்துக்குன்னு நீ இந்த வேலை செய்யலாமா? அந்தாலும் எங்க அர்ஜுனன் எங்க? உன்னுடைய பேரனாகப்பட்ட அர்ஜுனன் எங்க தாயே? கைலாயம் சென்றிருக்கிறான். நோக்கி போறோம் சொல்ல. நோக்கி சென்றிருக்கிறான். நான் இங்கே இருக்கிறேன். அம்மா போயிருப்பாரு. மன்னவாரை கண்டீர்களோ? என் முப்பாட்டன் பேச்சை சொல்லை கேட்டு ஈசனிடத்திலே தவம் செய்து பாசுபதாசிரம் பெறப்போகிறேன். என்னை வழிமறிக்க வேண்டாம். நல்லது சாமி. எழுந்து மார்பூஜை மாதிரி தடித்து போனாலும் சாமி தடித்து போனாலும் சுவாமி எழுந்த மார்பூஜை மாதிரி தடித்து போனாலும் சாமி தடித்து போனாலும் என்னுடைய மார்பானது என்னுடைய கூந்தலானது வெளுத்து விட்டாலும் யாரு வந்து பாப்பாங்க? நீ வந்து பாப்பியா? ஏலக்கண்ணி அந்த வெளுத்த கூந்தல் கருத்த கூந்தல் வெளுக்காமலே கருத்த கூந்தல் வெளுக்காமலே நான் கனத்த வார வாங்கி வாரே உன்னுடைய கூந்தலானது இப்பொழுது எப்படி கருகரு என்று இருக்கின்றதோ இந்த கூந்தல் வெளுத்து விட்டால் என்னை யார் ஏறெடுத்து பார்ப்பார்கள் என்று தெரிவிக்கின்றார். ஆமாம் சுவாமி. உன்னுடைய கூந்தலானது இப்பொழுது எப்படி இருக்கிறதோ அப்படியே அந்த ஈசனிடத்திலேயே வரவாங்கி வருகின்றேன். எனக்கு வழியை விடு சுவாமி. வாய்மானாமும் பூமானாமும் மாறி போனாலும்
ஏலக்கண்ணி சுவாமி உன்னுடைய வாமனம் பூமணம் என்று சொல்லக்கூடிய இப்பொழுது இருக்கின்ற முகார விந்தமானது நான் வயதாகிவிட்டால் என்னை யார் ஏர் எடுத்து பார்ப்பார்கள் என்று கேட்கின்றார். ஆமா சுவாமி. இனி இப்பொழுது எப்படி இருக்கின்றாயோ அப்படியே இருக்க வேண்டும் என்று ஈசனிடத்திலே வரவாங்கி வருகின்றேன். வழியை விடு. அல்லது சுவாமி முகம் அது சொந்து போனாலும் சாமி சொந்து போனாலும் இருக்கின்றது. நீங்கள் வரும்பொழுது முகமானது சுருங்கி இருக்கும். அப்ப என்ன முதுகழுவி போடி என்று சொல்லுகிறார் சுவாமி. அந்த முத்து மோகா சுருங்கமா எப்படி கருத்தாலும் கருக்கக்கூடாது, என்னுடைய மார்பு விட்டமானது சொல்லக்கூடாது, என்னுடைய வாய்மனமானது மாறாமல் இருக்கவும், என்னுடைய முகமானது சோறாமல் இருக்கவும், என்னை திருமணம் செய்துக்கணும் என்று சொல்லி எனக்கு ஒரு சத்தியம் பண்ணிட்டு போங்க சாமி. கேளும் ஏலக்கண்ணி சுவாமி, நீ கேட்டபடியே நீ இப்பொழுது எப்படி இருக்கின்றாயோ அப்படியே இருக்கும்படி ஈசனிடத்திலே நான் வரமாக்கி வருகின்றேன். அது மட்டுமல்ல, ஈசனிடம் சென்று என் தாயாதிகளை வெல்லுவதற்கு பாசுபதாசிரம் வாங்கி வருகின்ற பொழுது நான் வருகின்ற வேளையிலே உன்னையும் அழைத்து சென்று என் சமையல் இடத்திலே சொல்லி உன்னை நான் திருமணம் செய்து கொள்கிறேன். இது சத்தியம். அப்படியே நாம் சென்று வரலாம்.
வருகின்ற பொழுது இந்த பைரவர் கொடுத்த ஒரு 30 அடி கம்பத்தையும் என் பாட்டி ஆகிய காளி கொடுத்த ஒரு 30 அடி கம்பத்தையும் 90 அடி கம்பமாகத்தானே இதோ இந்த கைலாய மலை அடிவாரத்திலே நிறுத்திருக்கின்றேன். இதோ நான் பூஜை செய்ய போகின்றேன். எனக்கு அருள்பாலிக்க வேண்டும் சிவனே. திரியமாக ஜோதி நக்கச்சடையோன் ஆரிப்பாக பசுபதி பரமன் பசுபதி பரம சுடலையாடி மானிடமேந்தி பரமதலோகி புலித்தோல் உடையோன் புடலகங்காளன் ஐமுக பகவான் ஆதி பாண்டுரங்கன் நந்திய நண்பன் நாதன் தற்பர கண்ணுதல் மூர்த்தி கைலாயவாசன 28வது சதுருகம். இந்த சதுருகத்துல பாண்டவர்களின் நடுப்பிறந்தவனாகிய பார்த்திபனானவன் கைலாய மலையை தேடி நம்மை கோரி கம்பத்தை நட்டு அதன் மேல நின்று கடுமையாக இருக்கின்றான். அவனை சோதனை செய்ய வேண்டும். இப்படியாகத்தானே அர்ஜுனனானவன் அந்த வீந்த குளத்திலே இருந்து மண் எடுத்து வந்து பூஜை செய்கின்ற பொழுது மலர்களை தூவ அந்த மலர்களானது அந்த வேடுவன் காலிலே விழ அப்பொழுது கண் திறந்த அர்ஜுனன் பார்த்து மேலே பார்க்கின்ற பொழுது நாம் செய்கின்ற பூஜையானது இவ்வளவு நேரம் நம்மிடம் பாது செய்த அந்த வேடுவன் காலிலே அந்த மலரானது விழுகிறதே என்று அர்ஜுனனானவன் மனம் குழம்பி நிற்க அந்த சமயத்திலே அந்த ஈஸ்வரனானவர் சுய ரூபம் எடுத்து காட்சி கொடுக்கின்றார். என்னப்பா வர வேண்டும்? கேளும் சுவாமி, இங்கே இருக்கக்கூடிய ரிஷிமார்களுக்கு ஓர் வரமும் நான் வருகின்ற வழியிலே தடுத்த நாகக்கண்ணிக்கு ஓர் வரமும் வேங்கக்கண்ணிக்கு ஓர் வரமும் வேடுவச்சிக்கு ஓர் வரமும் ஏலக்கண்ணிக்கு ஓர் வரமும் அந்த பேரண்டச்சிக்கு ஓர் வரமும் இந்த நாடகத்தை எழுதிய ஆசானுக்கு ஒரு வரமும் இந்த கதையை மிக ஆவலோடு கேட்டிருந்த இந்த மகா ஜனங்களுக்கு ஓர் வரமும் கொடுக்க வேண்டும். அது கொடுத்துவிட்டு எனக்கு எப்படி என்றால் நான் என்னுடைய தாயாதி ஆகிய துரியோதனாதிகளை வெல்ல இந்த தரணியை என் அண்ணன் தர்மராஜனுக்கு முடிசூட்ட வேண்டும். அதற்காக எனக்கு பாசுபதாசிரம் கொடுக்க வேண்டும் சுவாமி. அர்ஜுனா, சொல்லுங்கள் சுவாமி. அப்படியே நீ கேட்ட பிரகாரம் தடையில்லாமல் அனைவருக்கும் வரத்தை கொடுத்தேன். நீ கேட்கக்கூடிய பாரத போர வெற்றி பெற வேண்டும் என்றால் தருமனுக்கு பட்டாபிஷேகம் செய்து யாதொரு குறைவில்லாமல் படிக்க நாட்டை ஆள வேண்டும் என்று கேட்கின்றாய். அப்படியானால் வெற்றி பெறும்படியாக உனக்கு பாசமாஸ்தர் தருகிறான்ப்பா. இந்த பாசமாத்திர கணையானது நீ எப்பொழுது நினைக்கின்றாயோ அப்போது வந்து துஷ்டர்களை அழித்து தர்மத்தில் நிலைநாட்டும். மனதை இல்லாமல் வாங்கிக் கொள்ளப்பா. நினைக்கும் போது வரும். இப்படியாகத்தானே அர்ஜுனனானவன் இந்த பரமனை கண்டு பாசுபதாசிரம் பெற வேண்டும் என்று 90 அடி கம்பத்தை நட்டு அந்த கம்பத்தின் மீது இருந்து பூஜை செய்து பூஜையை முடித்து அவர்கள் வந்த வழியிலே வந்த இடையூறுகளுக்கெல்லாம் அவர்களுக்கெல்லாம் ஒரு வரத்தை வாங்கி கொண்டு அந்த
இறுதியாகத்தானே பகைவர்களை வெல்ல வேண்டும், பாசுபதாசிரம் பெற வேண்டும் என்று பரமனை கேட்க பரமனானவர் பாசுபதாசிரம் தருகின்றேன் என்று அவர் கரத்திலே கொடுத்து, உன் இடத்திலே இருந்தால் நீ எப்பொழுது வேண்டுமானாலும் இதை சில அற்ப காரியங்களுக்காக பயன்படுத்தி விடுவாய். உனக்கு ஆபத்து எப்போ வருகின்றதோ அப்பொழுது இந்த பாசுபதாசிரம் உன்னுடைய கரத்திலே வரும் என்று பரம கடவுளானவர் அர்ஜுனனுக்கு ஆறுதல் கூறி பாசுபதாசிரத்தை தந்து திரும்ப பெற்றார். இந்த பெற்றதோடு இனி இந்த குடும்பமானது இந்த இடியானது இந்த இடத்திலே விழுந்ததால் அந்த 7 இடி பேரிடியும் ஓரிடியாகத்தானே அர்ஜுனன் பிடித்து, இனி என்னுடைய பெயரை கேட்டால் 5 காத தூரம் சென்று விட வேண்டும் என்று அர்ஜுனனானவன் இடியேந்திரனுக்கு சொல்ல, அப்படியே என்னுடைய அர்ஜுனா என்றால் 5 காத தூரம் போக வேண்டும், பாத்திமா என்றால் 10 காத தூரம் போக வேண்டும் என்று இடியேந்திரன் இடத்திலே சத்தியம் வாங்க, இடியேந்திரனும் அப்படியே நான் உன்னுடைய பெயரை கேட்டால் இனி எங்கு நான் விடமாட்டேன் என்று சத்தியம் செய்து இடியாசரத்தை அர்ஜுனுக்கு கொடுக்கவும், அப்படி இருக்க இந்த கதையை கண்ணால் பார்த்தவர்களுக்கும் காதால் கேட்டவர்களுக்கும் இந்த பரம கடவுளுடைய அருள் கிடைக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் வேண்டிக் கொள்கிறேன்.